பிக் பாஸ் அனைத்தும் நடிப்பா கோபால், அனைத்தும் நடிப்பா. அப்ப நாங்க ஏமாந்துட்டோமா? இன்னைக்கும் டெய்லி ஏமாந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் ஏமாற மாட்டோம் நினைச்சமே, இன்னைக்கும் ஏமாத்திட்டீங்களே ஐயா. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சா? அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டோரிலாம் ஒன்று போட்டீங்க தெரியுமா? 4வது ப்ரோமோ பார்க்கணுமா? வாட்ஸ்அப்ல எங்க சேனல்ல வந்து பாருங்க, அவ்வளோ இது கொடுத்தீங்களா ஐயா. அந்த ஆர்வத்தெல்லாம் நாங்க பார்த்து வீட்டுக்குள்ள சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு, அடி பறத்துறாங்கன்னு சொல்லிட்டு கனவு கோட்டையை கெட்டுனேன் ஐயா. என் கனவு கோட்டையில ஒரே மிதியா மிதிச்சு சோழி முடிச்சு விட்டீங்களா? ஒரு சீக்கிரட் டாஸ்கா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு. ஒரு சீக்கிரட் டாஸ்க் முடிச்சு விட்டானு போங்க. இதுல சில பல தற்கூறிகள் வேற காலையில வந்து கதறானு. ப்ரோ சௌந்தர்யா ஓவர் ஆக்டிங் ப்ரோ. ப்ரோ சௌந்தர்யா ஒன்லி டார்கெட்டிங் ராணோ ப்ரோ. ராணோ பாவம் ப்ரோ. ராணோ டைட்டில் வின்னர் ப்ரோ. அப்பவே நான் கணிச்சிருக்கணும். ஆஹா இது சரியில்லை. ஏதோ டீம் உள்ள இறங்கி வந்து வேலையை பார்க்குது. சௌந்தர்யா கடைச்சு போயிட்டான்னு சொல்லி சௌந்தர்யா போட்டு அடிக்கிறானு. இது எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னேன் எபிசோடு வரட்டு. அதனால தான் அந்த அந்த ப்ரோமோக்கான ரிவ்யூல கூட நடுவில் சொல்லி தான் இது எனக்கு பிராங்க் மாதிரி இருக்கு, கொஞ்சம் நம்ம பொறுமையா இருப்போம், எபிசோடு வந்த பிறகு பேசணும்னு சொல்லி பார்த்தா பக்காவா பிராங்க். ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னேன்ல, நான் காலங்காத்தால பிக் பாஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள இவனை கண்டென்ட் கொடுக்கல, அதனால இவனை பிக் பாஸ் இறங்கி வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால பிக் பாஸே இறங்கி வந்து சில பல கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு சொல்லி காலையில நான் நோட் பண்ணி ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தேன். அது என்ன கடைசியில் சொல்றேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, தீபக் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு, தீபக் வீடு ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் ஒரு மண்ணுக்கு ஆக மாட்டீங்க, நார பயில அவங்களை தூக்கி போட்டதுக்கு நான் பேசாம என்னத்தையா குடிச்சிட்டு போய் படுத்துறது இருக்கலாம், அந்த அளவுக்கு நீங்க மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதனால நானே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஒரு சீக்கிரம் டாஸ்கா வச்சுக்கோங்க, வீடை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியலாம், தப்பு கிடையாது. ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் தான் உங்களை போட்டு நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த டாஸ்க்கை ஃபன் ஆக்குறதுக்காண்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. முக்கியமா இப்போ நைட் ட்ரெஸ் அனுப்புவேன், அந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போட்டு அட்டகாசம் பண்ணுங்க, போட்டு செய்யுங்க, உங்க ஸ்டாஃப்ஸை போட்டு நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். இவ்வளோக்குள்ள பிக் பாஸ் எந்த சீசனும் கஷ்டப்பட்டு நான் பார்க்கல ப்ரோ. ஏன்னா எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்து அவன்லேயே யோசிச்சு ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த சீசன்லேயும் பண்ணியிருப்பானு. முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா அந்த நபரை போட்டு அடியடினு அடிச்சு உட்கார வச்சான், அதனால தான் அவன் பண்ணல. அதுதான் உண்மை. ஓகேவா? இப்போ கூட இந்த சீக்கிரம் டாஸ்க்னு தெரிஞ்சோன்னே அவன் தீபக் வந்து சொல்றான், சார் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணா போலாமா, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், ஆண்கள் பெண்கள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க, ஸ்டாஃப்ஸை போட்டு கிறுக்காக்குங்கன்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சோன்னே தீபக் நேரா வந்து முத்துக்குமரன் தான் சொல்றான். முத்துக்குமரன் பயங்கரமா ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சான். இப்ப எல்லாருக்கும் சொல்லி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்லி ஸ்கெட்ச் முத்துக்குமரன் தான் போட்டு கொடுக்குறான். எல்லா இடத்துலயும் சண்டை நடக்கணும், ஆண்கள் ஒரு சைடு சண்டை போடனா பெண்கள் ஒரு சைடு சண்டை, அப்படி சொல்லிட்டு மாத்தி நம்ம எல்லாருமே சண்டை போடுறோம். முக்கியமா இந்த கண்டென்ட் எடுக்கிறோம். என்னது, நம்ம சத்யா ராணோ இந்த 2 பேருக்கான கண்டென்ட் எடுக்கிறோம். இந்த லவ் இல்ல, லவ் இதுக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது யாருன்னா முத்துக்குமரன் தான். எப்படி முத்துக்குமரன் தான். இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வேற வருது. என்னன்னா ஒருவேளை இந்த ஸ்கிரிப்ட் ராங்கா போய் ஏதாவது வித்தியாசமா போய் கடைசியில் முத்துக்குமரன் தான் சொல்லி முடிச்சிருவாங்கன்னு வேற பயமா இருக்கு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டான். ஓகேவா? எழுதி கொடுத்தா இப்போ எல்லாருக்கும் பரப்பியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. 2-3 இடம் சொல்லி மாத்தி சண்டை போட போறாங்க. அதுதான் உண்மை. இதுல நான் ஒன்னு கேட்டாகணும். சில பல தற்கொலைகள் வந்து காலையில முட்டு கொடுத்தானு. ப்ரோ சௌந்தர்யா ஓவர் ஆக்டிங் ப்ரோ, சௌந்தர்யா டார்கெட் ஒன்லி ராணோ ப்ரோ, ராணோ இட்ஸ் பாவம் ப்ரோ, ப்ளீஸ் ஓட் ராணோ ப்ரோ, ப்ளீஸ் சப்போர்ட் ராணோ ப்ரோ. நான் அப்பவே சொன்னேன், நீங்கெல்லாம் பார்க்க எனக்கு யாரும் ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தெரில. எவனோ ஒருத்தன் டீம் இறங்கிருக்கீங்க, பூரா போயிலும் டீமா இறங்கி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி வேலையை காட்டி விட்டானோ. இருந்தாலும் இவ்வளோ ஒரு ப்ரொமோ பார்த்து நீங்க இப்படி அடிச்சுக்க விடாரா? சௌந்தர்யா மேலே எவ்வளோ வன்மா? அப்போ இப்போ என்ன சொல்வீங்க? இப்போ எனக்கு பார்க்க போனா இது பிராங்க்ல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ராணவு, அப்புறம் சௌந்தர்யா, தர்ஷிகா, இந்த 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ என்ன சொல்லுவ? சௌந்தர்யா ஃபயர் விடுவியா? விடமாட்டிய தரக்குறி பேல நான் முட்டு கொடுக்குறீங்கடா அப்பா, அநியாயம் பண்றீங்க. அந்த பொண்ணை போட்டு அடி உரிச்சுட்டானோ ஒரு செகண்ட்ல, காலில் போட்டு புதைச்சிட்டானோ. இதுல நான் காலைல எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துச்சு ப்ரோ. எனக்கு எப்படின்னா, காலங்காத்தால ஜாக்லினை கூட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. என்னது, மாரல் கிளாஸ் எடுங்க, மாரல் வேல்யூ எடுங்க அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு கடைசியில் ஒன்று ஏற்றி விட்டுருப்பாரு. ஏன்னா இங்க பாருங்க ஜாக்லின், நீங்களும் நல்லவங்களா மாறிடுறாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒரு 2-3 பேர் மட்டும் தான் உண்மையா இருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தவங்களா நான் பாக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, பிக் பாஸ் யாரும் இப்படி சொல்ல மாட்டார். அதை நான் அப்பவே சொன்னேன், பிக் பாஸ் ஏற்றி விடுறாரு. அதே மாதிரி ஏற்றி விட்டாரு. ஜாக்லின் போய் ஒரு சண்டை போட்டாங்க, அது ப்ரோமோ வந்துச்சு. கரெக்டா? அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பேரனுங்க நம்ம சிவகுமார் இருக்கார்ல, சிவகுமாரையும் தனியா கூட்டு இன்னைக்கு 2-3 கண்டென்ட் பண்ணார். அப்போ நான் நினைச்சேன், பிக் பாஸ் இப்படி கூட்டு தனியா கண்டென்ட் கொடுக்க மாட்டாரு நினைச்சா, மொத்தத்துல இவனுக்கிட்ட இருந்து கண்டென்ட் வரல. ஓகேவா? இவனுக்கிட்ட இருந்து எந்த ஒரு கண்டென்ட் வரல, அதனால நம்மளே இறங்கி கண்டென்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பிக் பாஸே இறங்கி வந்துட்டார். அந்த மனுஷன் தான் பாவம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தான் பாவம். ஏன்னா எந்த ஒரு சீசன்லயும் பிக் பாஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் கொடுத்த போறோம், அந்த டாஸ்க்ல இன்னொரு டாஸ்க் கொடுத்து, அந்த டாஸ்க்ல இன்னொரு டாஸ்க் கொடுத்து கஷ்டப்பட்டு நான் இந்த சீசன்ல பார்க்கல போறேன். இந்த ஒரு சீசன்ல மட்டும் தான் இருக்கு. இதுல எனக்கு என்னன்னா, இவன்லேயே ஒரு சண்டையை கிளப்பி விடுறானு, இவன்லேயே ஒரு ஸ்கோர் பண்ண வைக்கிறானு, இவன்லேயே பிளான் போட வைக்கிறானு,
பிளான் போட வச்சுட்டு இதை சாட்டர்டே சண்டே கண்டா மாத்திரணும். கரெக்ட் தானே? இப்போ வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் உருவாக்குனது என்னமோ முத்துக்குமரன் தான் சொல்றான். நீ வந்து கேளு ராணோ, நீ போய் சத்யாட்ட கேட்கணும், இப்படி கேளு அப்படி கேளு, அவன் வந்து லவ் யார்ட்டையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ அந்த மாதிரி சண்டே போட்டு நாங்கள் அதுக்குள்ள வரோம், குறுக்க வந்து நாங்கெல்லாம் கத்துறோம், அது ஒரு சண்டையை பெருசாக்கும், அப்படி யாருக்கும் தெரியாம சண்டையை பெருசாக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்கெட்சை போட்டாச்சு. ஓகேவா? இந்த ஸ்கெட்ச் எல்லாம் ஓகே தான், இது எதுவுமே நான் தப்பு சொல்ல. ஒருவேளை நான் எனக்கு ஒரு டவுட் திரும்ப வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இந்த பிளான் சொதப்பிட்டுனா, இந்த பிளான் சொதப்பிட்டு மீன்ஸ் என்ன ஆகுது, ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் போகுது, எக்ஸ்ட்ரீம் போயிட்டு யார்ட்டையா சண்டை அதிகமாக ஒரிஜினலாக வந்துருது, ஒரிஜினலாக வந்து அடியை போட்டு உருண்டுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சத்யாவும் ராணுவம் எடுத்துக்கோங்களேன், இவங்களே சண்டையை கொஞ்சம் அதிகமாக போட்டு சண்டையை போட்டு உருட்டாங்கன்னா கடைசியில் பழி யார் மேலே கொண்டு போடுவானே? முத்துக்குமரன் மேலே தானே. எனக்கு அதுதான் இப்போ டவுட்டாக இருக்குது, முத்துக்குமரன் மேலே கொண்டு மொத்தமாக போட்டுருவான்லன்னு. ஆனால் ஒன்று ப்ரோ, இந்த லெவலுக்கு முக்கியமான கண்டஸ்டன்ஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, கடுவு முக்கியா இருக்கானு சுயமா ஒன்று யோசிக்க முடியும். இதில் போய் உள்ள உட்காந்து தீபக் கேட்காரு பிக் பாஸ், சரி வீடு எப்படி போகுது, என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டான், சார் எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, நாங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறோம், எங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது ஆனால் எங்களுக்கு பண்ண வரல, ஏதோ ஐடியா பண்ணுறோம் பட் அது கரெக்டாக பண்ண முடியல சார், என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் காலையில் விழுந்துட்டான். மொத்தத்தில் இதுல நமக்கு என்ன தெரியுது, இவன் ஆக மாட்டானுவேன், இவனை ஒருத்தனாக மாட்டானோ. நான் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, இவனை யாருமே 100 நாள் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு தகுதியான ஆட்கள் கிடையாது, இவனை யார்கிட்டையும் இந்த ஸ்டஃப் கிடையாது, இவனை ரொம்ப கஷ்டப்படுவானு, பிக் பாஸாக இதை பண்ணி ஆகணும், அவரே தான் ஏற்றி விடும். மொத்தத்தில் இப்படி என்ன ஆக போகுதுன்னா, மொத்ததான் மேபி சிவகுமாரை கூட்டி, சிவகுமார் நீங்கள் ஜாக்லின் கண்ணத்தை நல்லா கிள்ளி ஆளா விளையாடுறீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து கிள்ளிக்கிட்டே இருங்க, சிவகுமாரா நமக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துட்டான்னு சொல்லி அவர் அதை போய் பண்ணோன்னு அங்கிட்டு உட்காந்து ஜாக்லின் உட்காந்து கத்த, ஜாக்லின் அந்த பஞ்சாயத்தை பெருசாக்க, அந்த பஞ்சாயத்து வெடிக்க, அப்படின்னு வெடிச்சு கடைசியில் சிவகுமாருக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எப்படி அந்த மாதிரி வாய்ப்புகள் கூட இருக்கு எனக்கு. ஏன்னா இவனை கண்டென்ட் பண்ற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிச்சா மட்டும்தான் பிக் பாஸ் தூக்கி நிறுத்த முடியும். பிக் பாஸ் டோட்டல் டவுன், டிஆர்பி இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே காலி. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் சில்லறத்தனமா இவரே இறங்கி வேலையை பார்த்து ஒரு உள்ள கிண்டி விட்டு கீயை கொடுத்து சாவியை கொடுத்து ஆட விட்டு ஏதாவது ஒன்று பண்ணா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் ஓடும். இல்லை எனக்கு கடைசியாகவும் நான் உங்ககிட்ட ஒரு குறி மட்டும் வச்சுட்டு போகிறேன்ப்பா. என்னன்னா காலையில் இந்த ப்ரொமோ பார்த்து அந்த சௌந்தர்யா போட்டு என்ன அடி அடிச்சிங்க, என்ன அடி அடிச்சிங்க, சௌந்தர்யா வேஸ்ட்டு, சௌந்தர்யா ஓவர் ஆட்டிட்டு, சௌந்தர்யா ரொம்ப ஓவரா பண்றாங்க, ராணோ தான் மாசு, ராணோ தான் டைட்டில் வின்னர், ஏஆர்எம் கான்செப்ட்ல 6 அந்த சீசன் வின்னு, அப்போ ராணோ தான் டைட்டில் வின்னு, ராணோவுக்கு நான் ஓட்டுகள் போட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஓட்டுக்களை 4வது இடத்துல ஏற்றிட்டீங்கடா, அன்அஃபிஷியலா 4வது இடத்துக்கு ஏற்றிட்டீங்க. அப்போ இப்போ சௌந்தர்யாக்கு ஓட்டுகள் போடுவீங்களா? மாட்டீங்க, நீங்க தான் தற்குறியாச்சல. அந்த பொண்ணு மேல உங்களுக்கு பொறாம, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ல அப்ப நீ பிஆர் அப்புறம் நீ என்ன இல வேணா வச்சுக்கடா, இது எனக்கு காலையிலே தெரியும்டா, இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்க போகுது, என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமன்னு பார்த்தா எவ்வளவு வன்மண்டா, 600-700 கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ. அந்த ப்ரோமோக்கான வீடியோல பூரா பையில சௌந்தர்யா போட்டு கழுவி ஊத்திருக்கான். இப்போ இது பிராங்க், இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சிரிப்பு தான் ப்ரோ வருது எனக்கு சத்தியமா. இதுல சத்தியா ஒரு மேட்டர் சொன்னா, இந்த விஷயத்தால உள்ள பேசிட்டு இருக்கும்போது இந்த சீக்கிரம் டாஸ்க் எல்லா சைடும் கொண்டு போனோம். அப்ப யார்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும்? ரியாட்ட சொல்லு மச்சான், ரியா வீடு ஃபுல்லா வெடிச்சுருவாங்க. அதே மாதிரி ரியாட்ட சொன்னேன், ரியா வீடு ஃபுல்லா வெடிச்சு ரியா ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சா. அவங்க அங்க சண்டை போட்டா நம்ம இங்க சண்டை போடும், இங்க சண்டை போட்டு அங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு மொத்தத்துல இன்னைக்கு நைட்டு ஒரு பிராங்க். நமக்கு இது பிராங்க்னு வேற தெரிஞ்சு போச்சா, இப்ப ஆர்வமா வேற பார்க்க முடியும். இது பிராங்க்னு வேற தெரிஞ்சனால நமக்கு ஆர்வம் இருக்காது. எபிசோட் அப்படி நார்மலா பார்த்துட்டு இருப்பான், சண்டையா சரி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டானோ, இது எங்கிட்ட போய் முடிய போனது, என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரியல. ஸோ உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முடியல நண்பர்களே, உங்களை வச்சு மேய்க்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.